பிரியமானவர்களே, உங்களை உங்கள் வேலையிடத்தில் இருந்தோ உங்கள் இப்போதைய நிலைமையில் இருந்தோ கீழே தள்ள யாரோ முயற்சி செய்கிறார்களா? இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, பாபிலோனில் 3 இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெயர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ராஜா ஒரு பொற்சிலையை நிறுத்தி அதற்கு முன் வணங்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அனைவரும் பயந்து அந்த சிலையை தலைகுனிந்து வணங்குகிறார்கள். ஆனால் இந்த 3 மட்டும் நாங்கள் தேவனை தவிர வேறு ஒருவரையும் வணங்க மாட்டோம் என்கிறார்கள். அவர்களுக்கு முன் ஒரு எரியும் நெருப்பு சூளை இருந்தது. அது மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவர்கள் அந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொன்னவுடனே அந்த ராஜா அந்த சூளையை 7 மடங்கு எரிய வைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையில் அவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் நெருப்பு உலையில் தள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் அங்கு அவர்கள் எரியப்படவில்லை. தேவன் அவர்களோடு இருந்ததால் நெருப்பு அவர்களை சேதப்படுத்தவே முடியவில்லை. அவர்கள் பாதுகாப்பாக வெளியே வந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். உங்கள் சூழ்நிலைகள் இன்று தளர்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் அடித்தளம் தேவனில் இருந்தால் நீங்கள் விழமாட்டீர்கள். மக்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் மாறாதவராயிருக்கிறார். அவரை நம்புகிறவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் சிதறாது, நிலைத்திருக்கும். சில நேரங்களில் தேவன் உடனே பதில் தராமல் இருக்கலாம், ஆனால் அவர் எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு பதில் தராததற்கு காரணம் அவர் நமக்காக ஏதோ ஒன்றை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாததும் எட்டாததுமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நம்பிக்கை என்பது உணர்ச்சி அல்ல, அது ஒரு தீர்மானம். பயம் வந்தாலும் நமக்கு சந்தேகம் வந்தாலும் தேவனை நோக்கி எப்பொழுதும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள் என்று தோன்றினாலும் அது உங்கள் முடிவு அல்ல. தேவன் உங்களை உறுதியாக நிறுத்தப் போகிறார் என்று அர்த்தம். அவரை நம்புங்கள். அவர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். நீங்கள் சீயோன் பர்வதம் போல அசையாமல் நிலைத்திருப்பீர்கள். ஆமேன்.